சினிமா உலகத்துல ரீசெண்டாவே தரமான திரைப்படங்கள், அதாவது உண்மையான சம்பவத்து மூலமா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரியான திரைப்படங்கள் எடுத்தாக்கா, அதுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்க மாட்டுது அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான விஷயமா எல்லாராலயுமே பேசப்பட்டுட்டு வருது. அந்த வகையில அங்குசம் அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் தகவல் அறியிற உரிமை சட்டம் பத்தின விழிப்புணர்வுக்காகவும், லஞ்சம் ஊழலுக்கு எதிராகவும் இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தை இயக்குனவரு மதுகண்ணன் அப்படிங்கிறவரு. இந்த படம் பிவிஆர் திரையரங்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துடைய வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக மதுக்கண்ணன் பிவிஆருக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தவரு திரும்பவும் கார்ல ஏறி போயிருக்காரு. அமைஞ்சுக்கரையில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ண அவரு, அந்த இடத்துல காரை நிறுத்தினதும் யாரோ 2 பேர் டைரக்டர் சார் உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்களாம். போனவங்க அவர சரமாரியா தாக்கியிருக்காங்க. அவரு தாக்கினதுல ரொம்பவே மயக்கம் அடைஞ்சு கீழ விழுந்துட்டு இருக்காரு. இத பார்த்த இவர் கூட வந்த தயாரிப்பு நிர்வாகி குமரன் கூடவே ஓடி வந்திருக்கிறாரு. அவருக்கும் செம அடி விழுந்திருக்கு. 2 பேருமே பக்கத்துல இருக்கிற பில்ராத் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்களாம். இந்த விஷயம் இயக்குனர்கள் சங்கத்து வரைக்கும் போயிருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இத தாக்குன நபர்கள் யாரு அப்படிங்கிறது இன்னமும் மர்மமாவே இருக்கு.